ஹலோ ஆல், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 டேஸ் ஸ்டடி பிளான். நம்ம வந்து 60 டேஸ்க்கு போக வேணாம். நமக்கு மொத்தமே 63 டேஸ் தான் இருக்குது. ஸோ 60 டேஸ்க்கு நம்ம போகவே வேணாம். ஃபஸ்ட்டு 30 டேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ 30 டேஸ் ஸ்டடி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 11/5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இட் மீன்ஸ் 11/5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 9/6 வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து 11/5லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி போகலாம்? ஸோ தென் டெய்லி ஷெடியூல் கிடையாது, வீக்லி ஷெடியூல். இந்த வீக்குள்ளே நீங்கள் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகமாக படித்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கம்மியாக படித்தாலும் சரி, பட் அந்த வீக்கில் நம்ம இதை வந்து அட் த எண்ட் ஆஃப் த வீக் வி ஹாவ் டு கம்ப்ளீட் இட். அந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஸோ திங்ஸ் டு ஃபாலோ என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, மெமரி கேப்சூல் ஃப்ரம் சுரேஷ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு 3 விதமாக ஷெடியூலை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பிரித்தெழுதுக 6வது 7வது பிரித்தெழுதுக மட்டும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இது ஸ்கொயர் ரூட் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 6த்தில் வந்து கீழடி பற்றி படிக்கணும். அதுக்கு பிஒய்க்யூ அனலைசிஸ் கூட போட்டுட்ருக்காங்க அவங்க. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து சுரேஷ்காகவே பேசுகிறேன்னு இல்லை, நான் வேரண்டா ரேசர் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதுவும் அப்படி தான். ஸோ வந்து நமக்கு எது பெஸ்ட்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த யூடியூப் சேனலில் சொல்கிறது ஓகேனா இந்த யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் ஓகேனா ஓகே. பட் ஏதோ ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஹாவ் டு ஸ்டடி. ஏதோ ஒன்று பார்த்து நம்ம படிச்சிருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ வந்து மெமரி கேப்சூல் ஃப்ரம் சுரேஷில் வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து சும்மா ஒரு சைடாக வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் கண்டிப்பாக அதை படிச்சிருக்கணும். அதை படிச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து தமிழில் வந்து நம்ம 100க்கு 100 வந்து எடுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் 23+ ஆச்சும் போட்டுறணும் எப்படியாவது. அதுக்கடுத்து வந்து நம்ம ஜிஎஸில் வந்து 50+ வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கலெக்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸை முக்கியமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை புதுசாக இப்போ தான் நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா 10th புக்கு, 11th 12th புக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் இன்ஸ்டியூட்டில் உள்ள மெட்டீரியல்ஸ் யூனிட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது யூனிட் வைஸில் உள்ள புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூகுள் போயிட்டு டவுன்லோட் பிஒய்க்யூ போட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் வந்து பிஒய்க்யூ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கும் நம்ம ஷெடியூலில் வந்து டைம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஷெடியூல்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீக் 1ஓட ஷெடியூல் என்னென்னா 11/5லேருந்து இன்றைக்கி 10. ஸோ 10 இப்போ 11 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, 11/5லேருந்து 15/5 வரைக்கும் நம்மளுக்கு என்ன 5 டேஸ் நம்மளோட ஷெடியூல் என்ன அப்படின்னா, HCF LCM. அது ரொம்ப ஈஸி. அதுக்கு கூட வந்து இந்த சுபாஷ் சாரோட வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரண்டா ரேஸில் சுபாஷ் சாருன்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து டீச் பண்ணுவார். அவரோட மேக்ஸ் வந்து லைக் அவரோட பிளேலிஸ்ட் பார்த்திங்கனாலே ஈஸியாக மேக்ஸ் அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ அவங்க தான் எனக்கு நல்ல ஒரு கைடு. நல்லா அவங்களோட வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். மேக்ஸில் வந்து அதுதான் HCF LCM அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. எவ்ரிதிங் வில் பி ஓகேங்கிற மாதிரி ஆயிருக்கும் அந்த இதில். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழ் இலக்கணம் அந்த ஃபஸ்ட் யூனிட் இருக்கும்ல, அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து டெய்லி இப்போது 5 டேஸ்க்கு 5 ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு ஆத்தர் படிச்சுட்டே இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அது ஒரு விஷயம் நம்ம டெய்லி பண்ணணும். டெய்லி வேணால் ஒரு 10 திருக்குறள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப லோடாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். கொஞ்சமாகவே படிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து HCF LCM ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த 2 டாபிக் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் வந்து இலக்கணம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா, ஜியோகிராஃபியில் 10th ஜியோகிராஃபி மட்டும் வீக் 1ல் வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வீக் 1லேயே 5 டேஸ்க்கு தான் பிளான் இருக்குது. அப்போ மிச்சம் 2 நாள் இருக்குல்ல, அதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எபோவ் டாப்பிக்கில் இந்த HCF ஜியோகிராஃபி இதில் உள்ள பிஒய்க்யூ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பிஒய்க்யூ ஃபெஸ்டிவல்னே வச்சாச்சு. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த 5 நாள் படிச்சிருப்போம்ல, அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு பிஒய்க்யூ எல்லாமே பார்த்துருவோம். இப்போ நம்ம எங்கெங்கேயாவது ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த பிஒய்க்யூ நம்ம கரைச்சி குடிச்சிட்டோன்னா ஓகே, நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் திருப்தியாக வந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸோ இப்போ வீக் 2 அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா, ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம வந்து வீக் 2ல் வந்து அதே மாதிரி 5 டேஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்துட்டு அதே மாதிரி சொல்ல அகராதியாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கலாம். லைக் பொருள் கூறுக ஒரு நாள், ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு நாள், பல பொருள் தரும் ஒரு மொழி அது ஒரு நாள் அப்படின்னு பிரித்து படிக்கணும். அண்ட் தென் வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். யூனிட் 5க்கு வேணால் நான் ஏதாவது
உங்களுக்கு கன்டென்ட் கொடுக்க முடியுதுன்னு பார்த்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வந்துட்டு அடுத்து அதே மாதிரி இந்த வீக்கில் லாஸ்ட் 2 டேஸ் இருக்கும்ல 23, 24 வந்து பிவிக்யூ ஃபெஸ்டிவல். இப்போ யூனிட் 5 வந்து நிறைய பிவிக்யூ இருக்கும். எக்கனாமியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேருந்து நிறைய பிவிக்யூஸ் இருக்கும். ஸோ அந்த பிவிக்யூஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஓரளவுக்கு நம்ம கண்டென்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிவிக்யூ வந்து கடைசி 2 நாள் உட்காந்து ஃபுல்லாக அன்றைக்கி நம்மளுக்கு ஃபெஸ்டிவல், நமக்கு திருவிழா தான். டெய்லி காலையில் இருந்துச்சு நைட்டு வரைக்குமே உட்காந்து பிவிக்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்போ நம்ம வந்து வீக் 1 வீக் 2ல் நம்ம மோஸ்ட்லி கொஞ்சம் முடிச்சிருப்போம்ல. அண்ட் தென் வீக் 4 வீக் 3 போனோம்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு அண்ட் தென் நம்பர் சீரீஸு அல்ஃபா நியூமெரிக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சம்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்களே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனையே இல்லை. ஸோ வந்து டைம் அண்ட் ஒர்க்கு நம்பர் சீரீஸ் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அல்ஃபா நியூமெரிக் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அது ஈஸி தான். அண்ட் தென் வந்து தமிழ் வந்து கலைச்சொற்களை 10 மார்க் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை விட தேவையில்லை. அதை நல்லா படிச்சுன்னா அது ஈஸியாகவும் நம்ம அட்டன் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இது டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம்மை முடிச்சுட்டு அதிலே 10th ஹிஸ்ட்ரி அந்த 5th லெசன்லேருந்து எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த லீடர்ஸ், அந்த சிலபஸில் உள்ள லீடர்ஸை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. அவங்க சொன்ன கோட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியும் ஒரு 7 மார்க் கிட்ட அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் 10th ஹிஸ்ட்ரியில் 5th லெசனுக்கு அப்புறம் உள்ளது, அதுக்கப்புறம் லீடர்ஸ் இதை படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் வந்து பிஒய்க்யூ ஃபெஸ்டிவல் அதே மாதிரி தான். இப்போ ஐஎன்எம்லோட பிஒய்க்யூவு ஃபுல்லாக நம்ம படிச்சிடணும். ஸோ லீடர்ஸை பற்றி ஏதாவது பிஒய்க்யூ இருக்கா, அதையும் ஃபுல்லாக படிச்சிடணும். ஸோ எங்கிட்ட மேக்ஸ் பிஒய்க்யூ பார்த்துடணும். இதே மாதிரி கலைச்சொற்களுக்கும் பிஒய்க்யூ இருக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ பிஒய்க்யூ எல்லாமே கொஞ்சம் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் எனக்கே பர்சனலாக கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேணும்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஒய்க்யூவும் ஃபெஸ்டிவல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 4th வீக் நம்ம 4th வீக் என்ட்ரி பண்ணுறோம். இது லாஸ்ட் வீக் 30 டேஸில் லாஸ்ட் வீக்கு. ஸோ இப்போவே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், மோஸ்ட்லி கொஞ்சம் முடிச்சிருப்போம். ஓரளவுக்கு இந்த ஃபாலோ பண்ணிட்டு போனாலே வி ஹாவ் அ கான்ஃபிடென்ட்ங்கிற மாதிரி ஆயிரும். நல்ல தரவாக படிச்சிருப்போம். ஒரு நாள் படித்தாலும் கொஞ்சமாக படித்தாலும் அதை தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வீக் 4 பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம், பசில்ஸ் அண்ட் டைஸு, அதுக்கப்புறம் வந்து அழகு, தட் மீன்ஸ் யூனிட் 7 யூனிட் 3. யூனிட் 3 ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸி திங்கு. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒரு ஆத்தர் படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அதிலே பாதி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி வெரி வெரி ஈஸியஸ்ட் இதில் தான். நான் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஆல்சோ. அது வந்து படிக்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு தெரியல, பட் ஆனால் நிறையா பேருக்கு அது பிடிக்கும், ஈஸின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து ஆர்டிகல்ஸ். இப்போ ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பிஒய்க்யூ போய் திருப்பி 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 ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஆர்டிகல்ஸ் தான் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் திருப்பி பார்த்தாலே ஒரு மாதிரி மைண்டு அப்படியே ஃபுல்லாக மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஆர்டிகல்ஸ் நல்லா படிச்சுட்டு இந்தியன் பாலிட்டியும் ஓரளவு கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். இந்தியன் பாலிட்டி வெரி ஈஸி சப்ஜெக்ட் தான். இதையும் முடிச்சுட்டு அடுத்து 2 நாள் நம்ம பிஒய்க்யூ பார்க்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு 2 நாள் இருக்குது. நம்மளோட 30 டேஸ் 28 டேஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆஃப்டர் லாஸ்ட்டு 2 டேஸ் இருக்கும். அந்த 2 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்னென்னா படிச்சிருக்கோம்னு அப்படியே உட்காந்து இது எல்லாமே நம்ம நோட்டில் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி படித்து எழுதி பார்த்தணும். ஸ்டடி அண்ட் ரைட் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை போட்டு என்ன படித்தாலும் அதை அப்படியே படிச்சுட்டு கண்ணை மூடிட்டு எழுதி பார்த்தணும். ஸோ அந்த நோட்டை வச்சு 2 நாள் நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன தெரியுது, வேறு கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டு பார்த்து நமக்கு ஓரளவுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9/6 அப்போ நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ் இந்த ஷெட்யூல் பிளானை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னையிலேருந்து நான் நைட்டே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் 12 மேலே ஆயிடுச்சு. ஸோ எனிஹவ் இன்னையிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கரெக்டாக 30 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முடிச்சுட்டு மறு ஸ்டெடியூலுக்கு போகிறோம். மெமரி கேப்சூல் ஒன்று சொன்னேன்ல, இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே மிச்சம் இருக்கிற சிலபஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? அது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க அதில் டாபிக். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் யூனிட் நினைக்கிறேன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதில் பிஒய்க்யூ மட்டும் தான் பார்க்க சொல்லி அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணலாம், திருப்பி நம்ம என்னென்ன பண்ணலாம், நம்ம எப்படி வீக்காக இருக்கோம், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு பார்த்து
அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெடியூலோடு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லி 30 டேஸ்க்குமே டே 1 டே 2 டே 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதில் மேக்ஸ் என்ன படிக்கலாம், இது ஸ்பிட்னஸ் இருக்கணும்ல, லைக் வீக்லி பிளான் தானே இருக்குது. ஸோ டெய்லி பிளான் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டெய்லி ஷார்ட்ஸ் கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் வந்து இப்போ மேக்ஸுமே எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா நான் அதையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.